அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க திருவண்ணாமலை திருக்கோவிலில் தான் நம்ம இருக்கோம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக கருதப்படுவது இந்த கோவில். அண்ணாமலையார் கோவிலுக்கு 2 நாட்கள் முன்னாடியே வந்துட்டோம். கிரிவலத்துக்கு 2 நாட்கள் முன்னாடியே. என்ன ரீசன்னா, இன்றைக்கி நம்ம கூட்டத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சாமியும் பார்க்க முடியாது. அதனால் இங்கே வந்து சாமியை பார்க்கணுன்றதுக்காக வந்துடுச்சு. அதுமாரி இந்த கோவில் தல சிறப்புகள் நிறையா இருக்குதுங்க, சொல்ல அடங்காது. சிவபெருமான் வந்து கைலையில் இருக்கிறதுனால கைலை மலைக்கு பெருமைங்க. அதே சிவபெருமான் எங்கள் அண்ணாமலை ரூபத்தில் இருக்கிறதுனால கைலை மலையோட சிறப்பு வாய்ந்தது வந்து அண்ணாமலை கோவில்னு புராணங்கள் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருவண்ணாமலை மலையை சுற்றி வந்தாலே வந்து உங்களுக்கு பாவங்கள் போக்கப்படுங்க. ஆனால் அதே திருவண்ணாமலை நீங்கள் ஒரு காலடி எடுத்து வைத்தாலே போதும், உங்களுக்கு 1000 ஏகங்கள் செய்த பலனுடைய சிறப்பு அம்சங்களும் கிடைக்கும். அதனுடைய ஒரு காட்சியை நீங்களே பார்க்கலாங்க. மக்கள் இங்கே அவங்களுடைய வேண்டுதலையும் அவங்களுடைய பாவங்கள் போக்கத்தான் வராங்க. கிட்டத்தட்ட குழந்தை வரம் இல்லாதவங்க தன் குழந்தை வரம் கிடைச்சதால் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றத்துக்காக நின்றுருக்காங்க. அதாவது பன்னீர் கரும்புல வந்து குழந்தைய ஊஞ்சல் கட்டி தூக்கிட்டு நின்றுருக்காங்க. அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது பார்க்கும்போது. தரிசனத்துக்கு கிளம்பியாச்சு. ராஜகோபுரங்கள் வழியாக தான் நம்ம தரிசனத்துக்கு போயிட்டுருக்கோம். தரிசனத்துக்கு முன்னாடி மண்டபங்கள் கோபுரங்கள்லாம் பார்க்குறோம். இந்த மண்டபங்கள் கோபுரங்கள்லாம் கட்டியது சிறப்பு வாய்ந்த மன்னர்கள்ங்க. சோழர்கள், பல்லவர்கள், அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு இவர்களால் தான் அந்த கோவில் கட்டப்பட்டது. சிறப்பு வாய்ந்த மன்னர்னு பார்த்தா வல்லாளன், மகாராஜா வல்லாளன் தாங்க இந்த கோவிலில் அதிகமாக தொண்டு செய்தவர் வந்து அதிகமாக. இந்த கோவில் ஆயிரங்கால் மண்டபங்கள் இருக்கிறது. 9 கோபுரங்கள் கிட்டத்தட்ட 24 ஏக்கரில் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலில் செல்ஃபோன் நாட் அலோடு. அதாவது ஆரம்ப காலத்தில் வெறும் சிவலிங்கம் சுயம்பா வந்து ஒரு மகிழ மரத்தடியில் தாங்க இருந்திருக்காரு. மகிழ மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்துக்கு ஆதித்ய சோழன் தான் வந்து கல்லால் கருவறை கட்டியிருக்காரு. அதாவது செங்கல்லால் இருந்த கோபுரத்தை கருங்கல்லால் கட்டி அவர் தான் முதல் அழகு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்த மன்னர்கள் இந்த கோவிலுக்கு நிறையா சிறப்புகள் செய்திருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். வீடியோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி எடுத்திருப்போம். கோபுரங்கள் பார்க்குறதுக்கே போதுங்க, கண்களுக்கு அது அடங்காத ஒரு சந்தோஷம், பிரமிப்பு, மகிழ்ச்சி, சொல்லிகிட்டே போகலாம். எப்படி இதெல்லாம் செஞ்சாங்கன்றதே ஒன்றும் புரியலை. இதுக்காக தொண்டு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியே இருக்குது. இது நந்தி சிலை, இது நாங்கள் பார்த்ததுலே இதுக்கும் ஒரு சிறந்த வரலாறு இருக்குது. அது மித்தா இல்லை உண்மையான சரியாக தெரியல. இது வந்து 2வது கோபுரம். இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தரிசன கியூ இருக்குங்க. சாமி பார்த்து முடிச்சிட்டேங்க. சிவபெருமான் அருகையில் இருக்கிறது 63 நாயன்மார்களுடைய சிலைகள், மொத்தம் 1008 சிவலிங்கங்கள் இருக்கும். அடுத்ததாக உண்ணாமலை அம்மனை தரிசிக்க போகிறோம். அது இடையில் வந்து தீபத்தாக எடுத்து வச்சிருக்க காடா துணிகள். அது உண்ணாமலை அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சிவனுக்கு சரிபாதி பங்கு கொடுத்த இடம் இந்த இடம் தாங்க. இந்த திருக்கோயிலில் தான் பங்கு கொடுத்துருக்காரு. அதனால் அம்மையாரே வந்து இங்கே கிரிவலம் வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அவங்க தான் முத வந்ததாக ஒரு ஐதீகங்க. கிட்டத்தட்ட தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. சிவபெருமான், அம்மையார், அதுக்கப்புறம் உண்ணாமலை அம்மையார் நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டோம். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு அம்சங்களும் இருக்குங்க. அதாவது
திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் நடந்த போட்டி இந்த இடத்துல நடைபெற்றதாகவும் சிவபெருமான பொய் சொன்ன பிரம்மனுக்கு ஆதி அண்ணாமலையாக பக்கத்தில் காட்சி தருவதாகவும் திருமாலுக்கு இங்கேயே சுயம்பா காட்சி தருவதாகவும் இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது, வரலாறும் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த கோவில் 24 ஏக்கர் முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். இந்த சுற்றுச்சுவர் மட்டும் பாருங்களேன், இவ்வளோ ஹைட்டு. இது லாஸ்ட்டு கோபுரம். லாஸ்ட்டு கோபுரம் பார்த்துட்டு வெளியே இந்த வழியாக தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது சுத்தத்துக்கு அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அறியாமை அறிந்த